மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது பிற ஆதாரங்களோடு குடிநீர் வழங்கப்படுது என்று சொன்னார்கள். விராலிமலை என்பது உங்களுக்கு தெரியும், பிரசித்தி பெற்ற கோயில் நகரம் மட்டுமல்ல, வளர்ந்து வரக்கூடிய தொழில் நகரம். பொதுவாக இங்கே இன்றைக்கு 3,20,000 லிட்டர் ஒரு நாள் ஒன்றுக்கு அங்கே குடிநீர் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இப்போ திருச்சியில் பேருந்து நிலையெல்லாம் கட்டப்பட்டு திருச்சி புதுக்கோட்டை எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய, இந்த திருச்சி விராலிமலையெல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில் நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால இப்பொழுது வழங்கக்கூடிய குடிநீர் அங்கே முற்றிலுமாக போதவில்லை. ஆகையினால அங்கே பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அதனால் ஒரு நாள் ஒன்றுக்கு 8 லட்சம் குடிநீர் விராலிமலைக்கு மட்டும் தேவைப்படுகிறது. அதற்கு பின்னால் அதை தொடர்ந்து அப்படியே எழுப்பூர் பேரூராட்சி அங்கே குடிநீர், அதுக்கு பின்னால் அன்னவாசல் பேரூராட்சி, புதுக்கோட்டையிலே கூட இன்றைக்கு 1,60,60,000 மக்கள் தொகை இருக்கிற இடங்களில் 10 நாளைக்கு ஒரு முறை தான் இப்பொழுது குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை நகராட்சியில். ஆகியவை எல்லாவற்றுக்குமாக தான் நான் சேர்த்து பேசுகின்றேன். ஆகையினால குடிநீர் என்பது நம்முடைய ஆதாரம், அவசியம். அதை தாங்கள் கூடுதலாக வழங்குவதற்கு குடிநீர் வடிகாலத்தின் மூலமாக ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் வருகிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதை நான் நன்றாக அறிவேன், அந்த பகுதியும் நன்றாக அறிவேன். எவ்வளவு விரைவாக அதை செய்து தர முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்து தருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கூடுதலாக ஏற்கனவே டிஐபிஆர் தயாரிக்கப்பட்டு வருவதை நன்கு அறிவேன். மாண்புமிகு அமைச்சரும் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அதை விரைவுபடுத்தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வழங்கி வருகின்ற பொழுதுதான் இந்த திட்டம் பொதுவாக அந்த வழியோர கிராமங்கள் அத்தனை 15 பகுதிகளுக்கு நாம் குடிநீர் வழங்க முடியும். ஏனென்று சொன்னால், தாங்கள் சொன்னது போல 95 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இப்பொழுது 28 ஆண்டுகள் முடிந்து இருக்கின்ற நிலை. ஆகினாலே கூடுதலான நீர் ஆதாரங்களை தேடி விராலிமலை, அன்னவாசல், இழுப்பூர், புதுக்கோட்டைக்குமாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக நீர் ஆதாரங்களை திரட்டி நல்ல தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தி அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர்.